மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கின்றோம். லட்டு விவகாரத்தில் எஸ்ஐடி விசாரணையில் புதிய வழிகாட்டுதல் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். லட்டு விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவின் வழிகாட்டுதலில் புதிய ஒரு வழிகாட்டுதல் தற்போது உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழுவில் சிபிஐ, போலீசார், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இடம்பெற உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார்கள். லட்டு விவகாரத்தில் ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழுவில் சிபிஐ, போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இடம்பெற உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா. புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்கள். வணக்கம் பவித்ரா. முன்னதாக திருப்பதி லட்டுகளில் தொடர்ந்து மாட்டுக் கொழுப்பு எண்ணெய் மற்றும் மீன் எண்ணெய் கலக்கப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து முன்னதாக உச்சநீதிமன்றம் ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழு விசாரணையை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் இன்று முதல் தொடர்ந்து விசாரணையை தொடங்கலாம் என உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரை திருப்பதி லட்டுகளில் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுவெளியில் பகிரங்கமாக கூறுவது தவறானது எனவும் இது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எனவும் தொடர்ந்து முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. அப்போதுதான் லட்டுகள் விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விட்டது. பின்னர் ஏன் செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச வேண்டும், கடவுளை அரசியலில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என பல்வேறு விதங்களில் தொடர்ந்து ஆந்திர அரசுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்திருந்தது. அதோடு மாநில அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழுவுக்கும் தடை விதித்து முன்னதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில்தான் பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த வழக்கை பொறுத்தவரை தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை பிறப்பிப்பதாக கூறி தொடர்ந்து ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழுவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இந்த குழுவில் இயக்குநரால் பரிந்துரைக்கப்பட்ட சிபிஐயின் 2 அதிகாரிகள், ஆந்திர மாநில காவல்துறையின் 2 அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு துறையின் ஒரு மூத்த அதிகாரி உள்ளிட்டோரை கொண்டு இந்த விசாரணை குழு தொடர்ந்து தனது விசாரணையை தொடங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை அரசியல் நாடகமாக மாற்ற எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது எனவும் ஆந்திர அரசை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் முன்னதாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஆந்திர அரசின் சிறப்பு விசாரணை குழுவின் நடவடிக்கைகள் தற்போது மீண்டும் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி காவியா.